ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தன் பையனை காப்பாத்த கொலை பண்ண தயாரான ஹீரோ இப்போ களத்துல இறங்குறாரு. அந்த லிஸ்ட்ல ஆள் யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறாரு. அவர் ஒரு வயசான பெரியவர். அவரோட அட்ரஸ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படி அவரை கொலை பண்ணலான்னு பிளான் பண்றாரு. ஹீரோ ஒரு புத்திசாலி. சாதாரணமா கொலை பண்ணா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த பெரியவரை பத்தி முழுசா விசாரிக்கிறாரு. விசாரிச்சதுல பெரியவர் ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோ பெரியவர் மட்டும் தனியா இருக்க நேரம் பார்த்து அவர் வீட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் பெரியவர் ஹீரோவை பத்தி நீ யாருன்னு கேக்குறாரு. ஹீரோ கத்திய காமிச்சு அந்த பெரியவரை மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கும் பெரியவருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்படுது. திடீர்னு அந்த பெரியவருக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. டக்குன்னு ஹீரோ அவரோட இன்னலர் எடுத்து காலி பண்ணிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பெரியவர் இன்னலர் எடுத்து யூஸ் பண்றாரு. அது வேலை செய்யல. டக்குன்னு பெரியவர் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுகிறாரு. உடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பெரியவரோட பையன் அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. அது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் போய் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்து சொல்றாரு அந்த பெரியவர் இறந்துட்டாரு அப்படின்னு. விஷயம் தெரிஞ்சோன்னே ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோவோட முதல் டார்கெட் முடிஞ்சிருச்சு. இதோட எபிசோட் 2 முடியுது. அந்த லிஸ்ட்ல இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்கள எப்படி ஹீரோ கொலை பண்றாரு, போலீஸ் இவரை கண்டுபிடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.